ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி. பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அந்த பெயர்ச்சொல் அப்படும் நாம் பார்த்தோம். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு 2 வகைப்படுத்தினாங்க. இடுகுறி பெயர், காரண பெயர் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னா, இடுகுறி அப்படின்னா அப்படியே இருக்கிறது, எந்த காரணமும் இல்லாம நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினாங்க. இப்ப நம்ம பயன்படுத்துற பெயர்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னதை அப்படியே நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதுக்கு எந்த காரணமும் இல்லை. இப்ப மண் சொல்றோம், கல் சொல்றோம், மலை சொல்றோம். இதுக்கெல்லாம் ஏதாவது காரணங்கள் இருக்கான்னா இல்லை. அவ்வாறு நம் முன்னோர்கள் இட்டு வழங்கிய பெயர்கள் தான் என்னதுன்னா இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, மண், மரம், காற்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது 2 வகைப்படும். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். பொது பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவா எல்லா பொருள்களையும் பொதுவா சொல்றது. மரம்னா எல்லா மரங்களும், மாமரம், தென்னை மரம், பலாமரம், அந்த மாதிரி எல்லா மரங்களையும் குறிக்கிறது தான் பொது பெயர். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருள்களையும் பொதுவா குறிப்பது இடுகுறி பொது பெயர். மரம், காடு. காடுன்னா எல்லா காடும், வேளாங்காடு, எல்லா காடுகளையுமே குறிக்கும். இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னதுன்னா, குறிப்பா ஒரு பொருளை மட்டும், குறிப்பா ஒரே ஒரு, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மாமரம், தென்னை மரம், மரங்கள்ல எத்தனை வகைகள் இருக்கோ தனித்தனியா சொல்றது. பூச்செடியில என்னென்ன பூ இருக்கோ அது தனித்தனியா சொல்றது. பழ வகைகள்ல தனித்தனியா சொல்றது. ஒன்றை குறிப்பிட்டு சொன்னோம்னா அது சிறப்பு பெயர். குறிப்பிட்டு சொன்னோம்னா அது என்னது? சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். அவ்வளவுதான். மாங்காடு, கருவேலங்காடு, இந்த மாதிரி. அடுத்தது காரண பெயர். அதுலயே வந்துருச்சு. காரண பெயர்னாவே அதுலயே பொருள் இருக்கு. நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு தான், எல்லாத்துக்குமே இல்லை, காரணம் கருதி பெயரிட்டாங்க. அந்த மாதிரி காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் என்னது? காரண பெயர். நாற்காலி. ஏன் நாற்காலின்னு சொன்னாங்க? 4 கால் இருக்கு, அதனால நாற்காலி. கரும்பலகை, கருப்பா. இப்ப போர்டுனாவே இப்ப ஸ்மார்ட் போர்டுலாம் வந்துருச்சு. ஆனா பலகையில கரும்பலகை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி காரணம் கருதி இதுலயும் 2 வகை இருக்கு. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகை இருக்கு. காரண பொது பெயர்னால அதேதான், இடுகுறிக்கு என்ன விளக்குமோ அதேதான். இது காரணம், அது இடுகுறி, அவ்வளவுதான். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவா குறித்தா அது காரண பெயர். காரணத்தோட பொதுவா எல்லா பொருள்களையும் குறித்துச்சுன்னா அது காரண பொது பெயர். பறவை, அணி. பறவைனா எல்லா பறவைகளையும் குறிக்கும். அணிகள் நிறைய இருக்கு. இயல்புன வச்சு அணி, உயர்வன வச்சு அணி, தற்குறிப்பேற்ற அணி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பா குறிப்பது காரண சிறப்பு பெயர். வளையல், வளைஞ்சு இருக்கிறதுனால வளையல். மரங்கொத்தி, ஒரு பறவையை மட்டும் மென்ஷன் பண்ணி, ஏன் மரங்கொத்தி? மரத்தை கொத்துறதுனால அதுக்கு பேரு மரங்கொத்தி அப்படின்னு சொல்லி காரண சிறப்பு பெயர் மென்ஷன் பண்ணி சொன்னா சிறப்பு பெயர். பொதுவா சொன்னா பறவைன்னா அது பொது பெயர். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, எளிமைதான். புரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமை. நீங்க திரும்ப படிக்கவே தேவையில்லை. ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்துட்டிங்களா, திரும்ப அதுக்கப்புறம் அதை திரும்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. நன்றிம்மா.